நம்ம எல்லாரும் பிடிச்சி போய் ஒரு விஷயத்த பேசுறோம். கருத்துக்கள்ல முரண்பாடு இருக்கலாம். ரொம்ப இதுல என்னன்னா, நல்ல கருத்துக்கள் பேசுறவங்கள கூட நடுவுல மேனிபுலேட்டிவா அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டைய பிரிச்சு, ஒரு கிரவுட பிரிச்சு, அந்த கிரவுட கிரியேட் பண்ணி, அதுல ஏதோ மாஸ் பண்றதா ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்க. நல்லா பேசுறவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்பீச்ல தரம் தான் இருக்குமே தவிர, தரம் தாழ்ந்து ஒண்ணும் போவாது. அவங்க டிஃபர் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லலாம். சார், ரவி சார் நீங்க பேசுனதுல எனக்கு முற்றிலும் முரண்பாடே கிடையாது. அப்படின்னு சொல்லலாம். அதனால என்னைக்குமே ரவி சாருக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டையே வராது. ஆனா, யோவ் நீ லூஸ் மாரி பேசுறியா? நீ பேசுறதெல்லாம் கரெக்டாயா? உனக்கு வந்து முத்துக்குமரனுக்கு சொம்ப இப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது, என் மெச்சூரிட்டிக்கு நான் உன்ன ஹேண்டில் பண்றேன்னா, அந்த மெச்சூரிட்டி இல்லாதவன் வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணுவான். உடனே அடுத்த செகண்ட் அவங்க வந்து ஒரு புது வார்த்தைய திணிப்பாங்க. அந்த வார்த்தை வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதுக்கப்புறம் யூ வில் லூஸ் த கிரிப் ஆஃப் நீங்க வந்ததோட நோக்கம் டைவர்ட் ஆகி வேற எதுக்கோ போகும். இன்னொருத்தங்களுக்கு ட்ரால் பண்றதுக்காக இப்ப நீங்க இதுலயும் உங்கள மாரி ஆட்கள நான் பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா பார்க்கிறது என்னன்னா, ஒருத்தன புடிச்சுட்டா ஒரு அளவில்லாம புடிச்சு போயிடுது உங்களுக்கு. அதனால என்ன பண்றீங்க, அவர் கணக்குல பேசுற நீங்க, யாரோ ஒருத்தங்க யார் கலாய்க்கிறதா இருந்தாலும், அந்த கலாய்க்கிறதுக்கு நீங்க ரொம்ப சின்சியரா ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த கலாய்க்கிறதெல்லாம் கான்செப்ட்டா உட்கார்ந்து பேசுறீங்க. நீங்க அதுக்கு கலாய்க்கிறத கான்செப்ட்டா எப்ப பேசுறீங்களோ அப்பவே அவன் ஜெயிச்சுட்டான். அவன ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னா, அவன் ஒருத்தன் கலாய்ச்சிருப்பான் பாருங்க, அந்த கன்டென்ட்டே விட்டுறணும். இது வந்து நீங்க வந்து ஒரு பிராக்டிஸா பண்ணி பாருங்க. ஒருத்தன் நீங்க இந்த நெகட்டிவ் பிஆர்ன்றதுல இப்போ உதாரணத்துக்கு உங்களதுல ஒரு 5 பிளேயர வந்து தொடர்ந்து கார்னர் பண்ணி ஒருத்தன் அடிக்கிறான். அப்படின்னா, அவன எந்த சப்ஜெக்ட் லைன்லயும் பேசவே பேசாதீங்க. அவன பேசாம விட்டா அத விட பெரிய அசிங்கம் ஒண்ணுமே கிடையாது. ஏய் நான் இவ்ளோ எஃபோர்ட் எடுத்து உன்ன கலாய்க்கிறேன், ஒரு மீம் கிரியேட் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன். நீ என்னடா என்கிட்ட அசால்ட்டாவே பேசிட்டு இருக்க? நீ ஹர்ட் வந்தனடா என் கான்செப்ட்டே அப்படின்னா, நீ ஹர்ட் ஆகாதது தான் என் கான்செப்ட்ன்னு இருங்க. அவ்வளோதான். அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இட் வில் பி ஆஃப். சர்காஸ்டிக்கா சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா பப்ளிக் ஃபோரம். அத உங்களால தடுக்கவே முடியாது. ஆனா ஒன்லி இஃப் இட் இஸ் ஆன் பிரையாரிட்டி ஆர் ரியாக்ட் இஃப் யூ ஃபீல் இவர் மேல ஒரு மரியாதை இருந்தது, இவர் இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுங்க. நெவர் ரியாக்ட் டு ஆல் த பீப்புள் அண்ட் டோன்ட் கிவ் டூ மச் யூனோ கிளாரிஃபிகேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் டு த ஒன் ஹூ கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் டாக்கிங். நீங்க பேசுறது அவனுக்கு சத்தியமா புரிய போறது இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரியான மெனக்கிறதும் உங்களுக்கு ஒரு வேல்யூவும் கிரியேட் பண்ண போறது இல்லை. நீங்க பேசாம விடுறது தான் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு இன்னும் பெரிய பிளஸ்ஸா என்ன கிரியேட் பண்ணும், நீங்க வந்து என்னடா நம்ம இப்படி ஒண்ணு பேசினோம் அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டே உங்களுக்கு வந்து அவங்கள கொஞ்ச நாள் கழிச்சு இனிய ஆட்டத்துல சேர்த்துக்கோங்களேன் நம்ம கூட வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் புரியும் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வெளியிலேயே வச்சிருவாங்க போல் இருக்கு, நம்மளும் அந்த நல்ல கூட்டத்தோட சேரணும்ன்ற அந்த தாட்டே அவங்களுக்கு அப்பதான் வரும். தேங்க்யூ சார். சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க சார். தேங்க்யூ ரவி சார். ஷிபா வந்தாரு. Thank you. Is it okay if I speak in English? Yeah, no problem. I'm not very fluent, so I hope you don't mind. Sir, okay தானே சார் இங்கிலீஷ்? Yeah, for me okay. I mean, I'm okay. Okay, sure. Yeah, English British accent தான் சமாளிச்சுக்கோங்க. No problem. Thank you. So, Ravi sir, உங்கள்ட்ட தான் கேள்வி. So at one point of time, you mentioned that your impression of certain contestants shifted significantly across different phases of your journey within BB, right? Yeah. So when I'm talking about phases, I'm talking about when you entered the game, when you got evicted, and then you re-entered, and then again on the final week you actually stepped out, right? So I'm just curious about your perspective. How your perspective evolved during this stages. Actually, so were there any specific behaviors, interactions, or dynamics in the game that stood out to you that caused the shift? Not exactly on the dynamics of the game. If it is the dynamics of the game, I really appreciate it because it gives more excitement and a clarity on that following person, that how they understood this game or we understood so far in being an audience watching the game in a very different perspective and getting closer to the game, and the dynamics of her game change or a person's game change is what it's creating. Then it's different. But for me, the actual impact what being created, projected, and what is being delivering to the audience is not the fact that I'm receiving it as a signal over there. What I'm seeing is of completely varied from what I'm receiving it over there. Then I later don't want to go any judgmental. I tried deputing my time in understanding in all the places
how the following player is manifesting his manipulative thoughts on each and every single player on what ground of coin. The Hmm. point is, there is nobody is right now stepping forward to come forward to that following person to tell this is wrong, or to tell you the reason behind why you're doing this is this, which that expose is not done, has become a serious strong kind of act, which making rest of the players getting more aggravated. That is Und- the real reason. Once that player quits, everybody started having fun and enjoyment, because nobody see, if one person see there, for one particular player there will be a huge sum of crowd, huge sum of people will be appreciating the level of game energy and everything. Doesn't mean just because of very few people who are making fun, it's not going to change the impact of whatever she achieved or whatever the player achieved. Mhm. Got it. What been projected so far Mhm. is what I believed is a fact, but there is no fact inside, and there are a lot of other factors which very intellectually it is being handled because of the skill the player had, and the way the coins are being used there at the end level to still play. The only person who played game in the last week is that one person. Other Mhm. than that one person, nobody has played the game. They were living for the scene. And another thing, I experienced is this person will fall in the trap the minute when they announced that somebody has to run and take the suitcase. As I how I predicted, the same thing happened too. Understood. And just one last question. How did your direct and in-game experience change or reinforce the impression that you had previously formed as a reviewer? Actually speaking, now I understood what I have to validate in every single of my review from season 9, that just like cannot be reviewed on the perspective of how the interpretation of TV is conveying. I Mhm. need to project myself as a player right now on the player whom I'm reviewing, and I have to understand the geography, how the treat person, and after understanding both the thing, then I have to deliver knowing what is relatively connecting the public audience. Then my review has to be simplified in making them understand, yes, this could be the only reason. The major factor what I've understood out of being as a contestant gamer and a reviewer is, as a gamer I understand how the geography works. Mhm. As a contestant I also understand how the geography will help get things done, and after that how the makers will make money out of that projection over the interpretation. Both the things I learned out of this Understood. being as a contestant. Thank you so much. Yeah. Thank you for patiently answering the questions. Thank you, I'm host happy. and co-host. Thank Thank you, Shiva. Thank you. மேஜிக் பிளடி நீங்க Hey, ஏதாவது பேசணுமா? இல்ல இல்ல அவங்க பேசணும். மேஜிக் அப்புறம் தமிழரசன், நானரசன் அப்படி பேசிடுங்க. ஓகே ஓகே. ஓகே, ஓகே. ஹாய் சார். நான் ரவி சார்ட்ட தான் பேசணும். ஏன்னா, எனக்கும் அவருக்கும் தான் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. பட் சார் தட் இஸ் ஒன்லி கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு முன்னாடி நீங்க வச்ச ஒரு சில கருத்து வேறுபாடுக்கு அது ஒரு டிஃபெண்டிங் பாயிண்டே தான் தவிர, பட் இன்சைட் த கேம் ஐ லைக்ட் யுவர் கேம் ஆன் த ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அதுக்கு வந்து நான் அப்ரிஷியேட்டும் பண்ணேன். ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல சப்போர்ட் பண்ணதுல ஆள் ஒருத்தர், நானும் ஒருத்தி தான். ஸோ ஐ வாண்ட் டு சே தட். அண்ட் லாஸ்ட் வீக் நீங்க போனப்போ ஆஃப்டர் த வீக்கெண்ட் யூ செட் தட் நான் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நான் குக் பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன், அதை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலன்னு. But to make it to register here, so many people from this fandom or certain fandoms really appreciated that effort, because it was அந்த எஃபர்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுக்காதத லாஸ்ட் வீக்ல போய் அது நம்ம மிஸ் பண்ணதை நம்மளும் செய்யணும், நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பண்ணதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதை சொல்லணும்னு நினைச்சோம். அண்ட் ரிகார்டிங் திஸ் நெகட்டிவ் பிஆர், நான் என்ன வந்து இது பார்த்தேன்னா, நான் வந்து இந்த ட்விட்டருக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் வெரி நியூ. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் சவுண்ட் ஒன்லி தான். அது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த கேம்க்கு அப்புறம் தான் வந்தேன் டு சப்போர்ட் ஹர். ஓகே, பட் என்னையவே வந்து நெகட்டிவ் பிஆர்னு சொல்லி நிறைய பிராண்ட் பண்ணி, இட்ஸ் நாட் சம்திங் ஐ வென்ட் டைரக்ட்லி டு புட் அ நெகட்டிவ் ட்வீட். என்னோட ட்வீட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கும். இஃப் த ஃபேக்ட் இஸ் தட் ஐ வில் ஜஸ்ட் மோஸ்ட்லி ஐ வில் ரீபோஸ்ட் த ட்வீட்ஸ்.
ஓகே. அட் சம் பாயிண்ட் வென் தேர் இஸ் அ திங், ஒரு நரேட்டிவ் வந்து ராங்கா செட் பண்ணும்போது இது அப்படி இல்ல, அதை நம்ம ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, அண்ட் வென் வி ஆர் பிளேசிங் த ரைட் கொஸ்டின் ஆல்சோ தே ஆர் ஃப்ரேமிங் அஸ் நெகட்டிவ் பிஆர். அதை வந்து கரெக்டாக சொல்லும்போது போய் வேற வேற ஸ்பேஸ்ல போய் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் நவ் இஸ் எவ்ரி ஒன் இது பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் சீசன்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் எடுக்கணும், இல்ல வந்து நம்ம ஒரு ஸ்பேஸை ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கும்போது, பிகாஸ் எஸ்டர்டே ஒரு ஸ்பேஸ்ல நான் கேட்டேன், அப்பார்ட் ஃப்ரம் கிரிட்டிசைசிங் த கேம், ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே த நேம், பட் ஒரு கண்டஸ்டன்ஸோட ஒரு அண்ணா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அன்ஷிதாவை தான், அன்ஷிதாவோட அண்ணாட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து விஷால் கூட வந்து சேர விடாதீங்க அப்படின்லாம் நான் போய் சொன்னேன். அதை வந்து ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப பெருமையா வந்து சொல்லி தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், ஓகே, அங்க வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க, விச் ஐ ஃபெல்ட் லைக் அப்சல்யூட்லி worst அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இட்ஸ் நாட் அட் ஆல் அப்ராப்ரியேட், த கேம் ஹேஸ் ஓவர், எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் அதை அப்படி சொல்லி ஒரு குரூப்ல வந்து சொன்னது, அதுவும் ஒரு பர்சனலா போய் சொன்ன விஷயமா இருந்துச்சு. இப்போ நீங்க கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கேமை பத்தி நம்ம சொல்லி, இப்போ எதுக்கு இது ரன்னர் என்ன பண்ணிட்டாரு இவரு, அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணிட்டாரு, செகண்ட் வீக்ல என்ன பண்ணிட்டாரு, ஹி இஸ் நாட் டிசர்வ் அப்படி சொல்றது வேற. பட் பர்சனலா இது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி சொல்லி அதை போய் அவங்க ஃபேமிலி கிட்டயே சொல்லி அதையும் இங்க ஸ்பேஸ்ல வந்து சொன்னது, இட்ஸ் நாட், ஐ ஃபெல் திஸ் இஸ் த நெகட்டிவ் திங். இதை நம்ம டிஃபெண்ட் பண்ண போனாதான் வந்து பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்டு தட் சோ கால்டு குரூப் வந்து அது இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தாலும் சரி, ரிவ்யூவர்ஸா இருந்தாலும் சரி, the root cause for this is money and publicity ன்னு நினைக்கிறேன். I understood that, so it's better not to interact them and give attention to them, I felt, sir. So I just want to register this point. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எனக்கு ஆக்சுவலாக உங்களோட உண்மையான பேரே மேஜிக் தானே? மேஜிக் செரி தானே? ஹலோ மேஜிக் கேக்குதா சார் பேசுறது? எனக்கு கேட்கல. இல்ல கேட்கலையா? உங்களோட உண்மையான நிமிஷம் பேரே நான் லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். ஓகே. ஓகே. எனிவேஸ் ஆக்சுவலாக if she comes back let her know, but I'll tell what I feel. இப்போ அவங்களுக்கு முதல்ல சொன்னது தான் என்னன்னா, இல்லை ஃபஸ்ட்டு அவங்க லெட் மீ தேங்க் ஃபார் அவங்க நான் குக் பண்ணது. ஆக்சுவலாக நான் குக் பண்ணதையும் அங்கே டான்ஸ் ஆடினதையும் வந்து அந்த வீட்டுக்குள்ள ரெண்டுத்தையும், ஐ மீன் டான்ஸ் ஆடினதை என்ஜாய் பண்ணதும் சரி, குக்கை கழுவி ஊற்றுனதா இருந்தாலும் சரி, அது வேற பக்கம். ஆனால் நான் வெளியில் வந்தோடனே எனக்கு என் மேனேஜர், என் ஒய்ஃப் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நோ மேட்டர் வாட் எனி ஃபேண்டம்ஸ், எனி உங்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே நீங்கள் ஆடின டான்ஸை வந்து ஒரு மனதாக தே அப்ரிஷியேட்டட் த எஃபர்ட் அண்ட் சப்போர்ட். தே இன்வேரியபிளி உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய கருத்து வேறுபாடே இருந்தால் கூட தே ஹவ் நெவர் ஸ்டாப்ட் எக்ஸ்பிரஸிங் தேர் கன்சர்ன் ஆன் உங்களோட டான்ஸை பற்றி பேசுனது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் what do you call மேஜிக் செரி. அவங்க சொன்ன மாதிரி I really loved all the people who gave so much of love. So I really appreciated one thing. And நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து 2வது தடவை போனதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருந்திருந்தா என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னு நினச்சேனோ அதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அது எனக்கு என்னென்னலாம் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதோ அவ்வளோ ஸ்பேஸில் என்னென்ன பண்ண நினச்சேன். அதுக்காகவே மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சு யார் இங்கே சமைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்லையும் என்னை ஜெயிக்க வச்சாங்க பாருங்க. என்னை செய்கிறதே அந்த வீட்டுக்கு வேலையாக போச்சு. சரி, எனிவேஸ் எல்லாம் சாப்பிடும்போது கீ போட்டிருக்கீங்களா, இட் வாஸ் வெரி நைஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரிசையாக வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோக்கே பயலுகளா, அதில் ஜாக் வேற தண்ணியை ஊற்றிருச்சு. சரி ஓகே, சரி நானும் எடுத்துக்கிட்டேன். சரி ரீப்ளேஸ்மெண்ட் 2 பேர் வேணுமே, நான் 4 பேராக எடுத்துட்டா ஓகேன்னு தான் அந்த குக்கிங்கே பண்ணேன். வேற மாதிரி ரீப்ளேஸ் ஆகலான்ட்டு நடக்கல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் the fun was really nice and thank you for appreciating, and I know that's the kind of a quality that people has. அதாவது எப்படின்னா, நமக்கு பிடிக்காதவன் பிடிச்சதா இது செஞ்சாலும் அதை ரசித்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற மனசு தாங்க
த ரியல் காட். அது உங்க எல்லார்கிட்டயுமே நான் நிறைய பார்க்குறேன். அதை பிடிக்காதவன் செஞ்சாலோ இல்லை கருத்து வேறுபாடு இருக்கிறவன் செஞ்சாலோ அதை திருப்பி செய்யறதை இன்னும் பெருசா ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா டான்ஸ் ஆடின எனக்கு தான் தெரியும் தட் மொமெண்ட் வாஸ் சம்திங் ஐ ஒன் த கப் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அது. ஸோ ஐ ரியலி தேங்க் யூ. அதை விட சார் அந்த ஈவினிங் சாங் ஒண்ணு போட்டிருப்பாங்க, அந்த ட்ரிபிள் ஆர்ல இருந்து ஒரு சாங் போட்டிருக்கும் போது இந்த அந்த சைடு நாட்டுக்குத்தா ஆமா முத்துக்குமரன் இந்த சைடு சௌந்தர்யா 2 பேர் ஷோல்டர்லயும் கைய போட்டு அது goose சார் bump ஆ இருந்துச்சு அது. என்னைய இவங்க 2 பேரும் படுத்தி எடுத்துட்டாங்க சார். நான் அதுக்கப்புறம் முத்துவை தான் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம், ஐயா நீ என் கூட வராம இருந்தா மட்டும் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய நல்லதா இருக்கும், நீ தூர கைய போயான்ட்டேன். நான் வந்து ஃபுல் டைமா வந்து சில்லிங் ஒன்லி வித் சௌந்தர்யான்றதுனால அதுவும் ஐ திங்க் ஒன் மோர் எங்க வெர்ஷன் டு வர்ஷினி அண்ட் வித் கப்பல் ஆஃப் அதர் பீப்புள், த மிஷின் கன் அர்ணவ், இந்த மாதிரி பீப்புளோடய சுத்திட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் தேங்க்யூ. அந்த நாட்டுக்கூத்தோ நான் கேட்டோன்னு நான் கேட்டேன், சார் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நாட்டுக்கூத்து சாங் நானே பெர்ஃபார்ம் பண்ணலாம் போல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா உண்மையிலேயே சாங்கை போட்டாங்க. எப்பா அன்னைக்கு அந்த வீடே விளையாண்டுருச்சு அந்த சாங்ல. அண்ட் ஒன் அதர் திங் தட் கிவ்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்கல்ல, இது ரிப்பீட்டடா நடக்கும். அதாவது என்னன்னா ஒருத்தங்கள பிடிச்சி போயிடும். பிடிச்சி போனவங்க கிட்ட என்ன கண்ட்ரோல்ல பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரோலை தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் எத்திக்ஸ் மாறல், நம்ம வந்து கேம் வரைக்கும் பேசலாம், கேம் தாண்டி கேமரை பத்தி போய் பேசலாம்னா அது நம்மளுடைய தரம் என்னன்றதை தான் காமிக்குது. அவங்க மேல இருக்கிற அக்கறை கிடையாது, நீங்க இன்னொருத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பு. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் இப்படி பிஹேவ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒரு தவறை தட்டி கேட்கறது ஒரு விதம், இந்த மாதிரி தரம் கெட்டு விஷயத்த வந்து பேசாம தள்ளி போறது இன்னொரு விதம். இவங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணும் பொழுது மட்டும்தான் இவங்களால ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் ஆக முடியுமே தவிர, இவங்க கிட்டக்க போய் நல்லதை நீங்க சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா, ஏன்னா இது எந்த பைத்தியக்காரனும் பண்ண மாட்டான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த போய் நீங்க ஏதோ நல்லது செய்யற மாதிரி நீங்க வந்து விஷால் கிட்ட இருந்து அதை பண்ணுங்க, இவங்க கிட்ட இருந்து இதை பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அவங்க தட்ஸ் வாட். அண்ட் இதோ இன்னொரு கூட்டம் ரசிக்குது அப்படின்னா, நீங்க நான் சொல்றேங்க, நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இப்போ இந்த ஸ்பேஸை இப்ப பார்க்கும்போது 700+ பீப்புள் கிட்ட இருக்காங்க. 700 பேருக்கும் இதான் தாட்டுன்ற மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பைத்தியகார்த்தனம். நாம பேசுறதுல கீழே இருக்கிற பீப்புளுக்கு, அது எனக்கும் பொருந்தும், கீழே இருக்கிற பீப்புளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய அதே ஒப்பீனியன்ல இருக்காது, அவங்களுக்கு வேற ஒப்பீனியன்ல தான் இருக்கும். என்ன அவங்களுக்கு ஸ்பீக்கர் ஸ்பேஸ் எடுத்து பேச முடிஞ்சிருக்காது, இல்லை அவங்களால அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸை சரியா ஆர்டிகுலேட் பண்ணவோ இல்லை இந்த மாதிரி க்ரௌட்ல பேச வேணான்றதுக்காகவோ பேசாம இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் லைக் நீங்க இன்னொரு ஃபேண்டம்ல போய் அவங்க போய் பேசுறாங்க இப்படி பண்றாங்கன்றதை நீங்க பர்சனலா ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 100% people who are all below, who can't be a speaker or who is not coming to talk, they are not appreciating, they are not at all liking. ஆனா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம கீழே இருக்காங்க. ஸோ யூ கேன் ஹேவ் அ ஸ்ட்ராங் மைண்ட். ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் பேசுறத அழகோ இல்லை ரசிக்கிறது, இந்த ஜெஃப்ரிக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், காமெடின்றது ஜாலியாக இருக்கணுன்றது, என்டர்டைன்மெண்ட்டுன்றது என்ன ஸ்டாண்டர்டுன்றது நீ டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு அளவை மீறிச்சுன்னா அஜிடேட்டிவாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால ஒரு சில விஷயங்கள் ஒரு லெவலில் வந்து ஆஃப் பண்ணிடுறா, அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதையும் இருக்காது, அதை பண்ணுறவன் மேலே மரியாதையே வராது அப்படின்றது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இதை வந்து ஃபேண்டம்ஸு, இந்த இதில் இன்னொருத்தங்களை பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பர்சனலாலாம் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், நம்மளை கார்னர் பண்ணுறாங்க. இங்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாளானிக்கு அவனுக்கு 100 பிரச்சனை இருக்குது. நாளைக்கு உங்களை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைச்சா மட்டும் பேசக்கூடிய அந்த இடத்துல நான் யாரு அதாரு உதாருன்னெலாம் பேசுகிறவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு நம்ம கிளம்பிடணும். நமக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்கு மேலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தமிழரசன் பேசுங்க. சார் இந்த ரவி சார் இமா சார் இந்த மாதிரி ரிவ்யூருக்கு மட்டும் எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ். அந்த உள்ள போய் போட்டோ கொடுத்தாருல்ல சார், சைன் போட்டு விஜய் சேதுபதி சார், அப்போ வந்து ஒருத்தருக்கும் ஒன்று கொடுக்கும்போது சௌந்தர்யாவுக்கு மட்டும் குழந்தைத்தனமோ குறும்புத்தனமோ இருக்கு, அதை வச்சுக்கோங்க, ஆனா இதை வச்சுக்கிட்டே மேல வந்துட்டீங்க அப்படின்னு இன்னும் 2 சொல்ல வர, அதுக்குள்ளே இவங்க சரி சார்ன்ட்டு போயிடுவாங்க. திரும்ப மேல இன்னொரு இடத்துல பேசும்போதும் கவுண்டர் கொடுத்துட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க,
அந்த ஷோல யாராருக்கு என்ன வருமோ அதானே சார் பண்ணுவாங்க. இப்ப முத்துக்கு சொல்லும்போது வேற மாரியும், மஞ்சரியும் முத்துவும் மட்டும் எங்க பார்த்தாலும் உயர்த்தி பேசிட்டு, அவங்க வந்து தமிழ் பேசினாதான் நல்லா இதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி பார்வையில இருக்கா? அவங்களுக்கு வந்தது தானே சார் அவங்க பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் எதுக்கு டீக்ரேட் பண்றாரு? 2, 3 இடத்துல அவர் அந்த மாதிரி டீக்ரேட் பண்ணாரு. இதை வச்சுக்கிட்டே வந்துட்டீங்க, இது மட்டும் போதாது. அவங்களுக்கு அது வருதோ, அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க சார் எனக்கு வர்றதை பண்றேன்னு. இது எப்படி இருக்குன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தமிழ் கத்துக்கிட்டு மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வரணும், பிக் பாஸுக்கு தமிழ் மட்டும்தான் நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி என் பார்வையில படுது சார். ஆஸ் ஏ ரிவ்யூரா அவரோட கமெண்ட்டை பத்தி நீங்க இப்படி ஒருத்தர் டீக்ரேட், அதுவும் ஃபைனல் வந்தவங்கள இதை மட்டும் தான் வச்சுட்டு வந்து டீக்ரேட் பண்றது எந்த விதத்துல சார் நியாயம்? முத்துக்குமட்டா உள்ள இருக்க ஏற்கனவே வெளியில அந்த பேச்சு தான் போகுது, அவர் தமிழ் பேசுறாரு, அது அவரோட திறமை அவர் பேசுறாரு சார். அப்ப இவங்களுக்கு என்ன வருமோ அதானே சார் பண்றாங்க. அதை எப்படி சார் டீக்ரேட் பண்ற மாதிரி பேசலாம்? அது உங்க ரிவ்யூரா உங்க பார்வையில எப்படி சார் இருக்கு? நான் முத்து சப்போர்ட்டரா கேட்கல, ரிவ்யூரா உங்களோட பார்வையில அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஐயோ முதலாளி சாரி, நான் இன்னொரு ஃபோன் கால்ல இருந்தேன். இன்னொரு ஃபோன்ல ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் நான் கால்ல போயிட்டேன். நீங்க பேசுங்க, நான் வரேன். ஓகே ஃபைன் சார். ஆக்சுவலா இப்போ இது வந்து நீங்க எப்படி உங்களுக்கு இது உங்களுக்கு எப்படி புரிதல்னு நான் சொல்லி முடிச்சோடனே நீங்க எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்ல நினைக்கிறது தப்பா கன்வே ஆயிடக்கூடாது சார். இங்க சௌந்தர்யாவை அசஸ் பண்ற எல்லாருக்குமே, அதாவது மேக்கர்ஸு, பிளேயர்ஸு, கண்டஸ்டன்ஸு, ரெண்டாவது எப்படி சொல்றது, மேக்கர்ஸ், பிளேயர்ஸ், கண்டஸ்டன்ஸ், வேற யாரும் சொல்லலாம், ஃபேன்ஸை சொல்ல முடியாது, ரிவ்யூவர்ஸ், கரெக்ட், ரிவ்யூவர்ஸ், இவங்க எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் சவுண்ட் என்னன்றது எனக்கும் 13 வாரத்துல நாட் எக்ஸாக்ட்லி எவ்ரி ஒன் சேம் தாட், எனக்கும் ஒரு தாட் இருந்தது சரிங்களா. ஆனா அந்த வீடே பிரதானம்னு வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிளேயரை பிக் பாஸ், அதாவது அந்த ஹவுஸ் கொண்டு போற விதமும், அந்த ஹவுஸை தாண்டி மற்றவங்க அந்த பொண்ணோடைய வளர்ச்சியை பார்க்குற விதமும் ரொம்ப தப்பா இருக்கு. அந்த அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பேம்பரிங்கா பேசிஃபையா கூட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, she is actually grabbing the every moment of the house in her own way. அந்த பொண்ணோட வளர்ச்சிக்கு இன்னொரு ஆளோட சப்போர்ட் தேவைப்படல அந்த வீட்டுல. அந்த பொண்ணு நிரந்தரமா அந்த பொண்ணோடைய ஓன் வேல பில்ட் பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷனேட்டான ஒரு ஆள், ஒரு செய்யற எல்லா செயல்கள்லையும் தெளிவான ஒரு ஒரு கரெக்டான முடிந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான அக்யூரேசிய டாஸ்க்லையும் சரி, இல்லை கொடுக்குற வேலைகளையும் சரி, இல்லை பேசுகிற விஷயங்கள்லையும் சரி, கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் வரைக்கும் சரி, ஒரு 100% எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற முத்துக்குமரனுக்கு ஸ்ட்ரெயிட் ப்ரொபோர்ஷனேட் ஆப்ஷன் தான் வந்து சௌந்தர்யா. சௌந்தர்யாவுடைய இம்பெர்ஃபெக்ஷனேட், அதாவது எல்லாத்துலேயும் அட்டெம்ப்ட் இருக்கும், எஃபர்ட் இருக்கும், எல்லா எஃபர்ட்லையும் வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். ஆனால் என்னன்னா அல்டிமேட் ஃபெயிலியராக இருக்கும் அது. ஆனால் இயல்பு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா மனுஷனும் எல்லா நாளும் கடினமாக தான் உழைக்கிறான், உண்மையாக தான் உழைக்கிறான், எல்லாம் உழைக்கிறான். அவனும் பணக்காரெல்லாம் ஆகுறது இல்லையா ஒரு சாங்ல. அது மாதிரி நம்மள மாதிரியான ரிலேட்டபிள் பீப்புளான தாட் ப்ராசஸ்ல இருக்கிற சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ பெரிய அன்பு கிடைச்சதுக்கான ஒரே காரணம் அந்த ரியல். நீ என்ன பண்றியோ அது எவ்வளோ காமெடியா போனாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு நீ என்ன பண்றியோ அது நீயாவே பண்ணிக்கோன்னு சொல்லி அவ ஒன்று பண்றான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மேக்கர்ஸா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க பாயிண்ட் பண்றது என்னன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரோடைய பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த்தை ஒரு பாசிட்டிவ் அட்டென்ஷனாகவும், மல்டிபிள் ஃபெயிலியர் ஆகுது ஒரு சில இடத்துல, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துலலாம் அவங்க ஸ்கோர் பண்ற விதத்தை மட்டும் இதெல்லாம் போதுமா இந்த கேம்ல சஸ்டெயின் பண்ண அப்படின்னு நினைச்சா, இந்த ஷோவுடைய மேஜர் பாயிண்டே ஒன்று தான், காமன் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளா எது கனெக்ட் ஆகி அதிக பேசப்பட்டு அந்த வணிகத்தை அதிக ஸ்கோர் பண்ண வைக்குதோ அதுதான் பாயிண்ட். அதுல உங்களுக்கு கருத்து வந்து 2 விதமா மாறுது. என்னன்னா, நல்லா வேலை பார்க்கறான், அருமையா பேசுறான், புத்திசாலித்தனமா இருக்கிறான், அதனால தான் அவனுக்கு நிகர் வந்து சௌந்தர்யாவான்ற மாதிரி பார்க்குற அந்த கோணம் தான் தப்பா இருக்கு. அதாவது அது அவன் திறமை. இந்த பக்கத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு திறமை இருக்கு. என்னன்னா, ஆண்டவன் கொடுத்த எவ்வளவு அறிவோ, எவ்வளவு நம்பிக்கையோ, எவ்வளவு விஷயமோ, இது அத்தனையும் அந்த பொண்ணோட துணிச்சல்ல எந்த ஒரு துணையும் இல்லாமல், அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு அந்த துணையை வந்து பயன்படுத்திக்க ஒரு கேபிட்டலைஸ்டு பர்சனா இல்லாமல்
தனக்கு இந்த வாரமோ அடுத்த வாரமோ வந்த வாரமோ நம்மளால நிச்சயம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்று பண்ணி அதை ஒன்று செய்யலாம் அப்படின்றதும் எல்லா விதத்துக்கும் மேல அந்த இது வந்து சேதுபதி சாரா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும் மேக்கர்ஸா இருக்கட்டும் அவங்க சீசன் 4, 3, 5, 6, 7 இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சவுண்டு எவ்வளவோ மேலுன்றது அப்பதான் புரியும். அவங்களுக்கு அது புரியல. இது வரைக்கும் அவங்க சீசன் 8ல என்னமோ முத்துக்குமரனை மட்டுமே புக் அது எப்படி சொல்றது ஒரு புக் மார்க் ஆஃப் ரீச்னா அப்போ ஒன்று பண்ணுவோமா, அடுத்த சீசன் 9க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுவோமா, முத்துக்குமரன் மாதிரியே ஒரு 9 பேர் உள்ள தூக்கி போடுங்க விளையாட வைங்க. இது கேம் சார். யதார்த்தமா இருக்கணும். யதார்த்தமா இருக்கிறவன் பதார்த்தமா மேல வரணும். அதான் கேமு. அதை விட்டு நீங்க வந்து எல்லா எஃபிஷியன்சியும் இருக்கிற ஒரு ஆளை உள்ள போட்டு அவன் எஃபிஷியன்ட்னா அவன் எஃபிஷியன்ட் தான். அவன் வேற என்ன பண்றது? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 4வது வாரத்துல இந்த பொண்ணை தூக்கி விட்டுற வேண்டியதானே. உங்க வணிகத்துக்கு அந்த பொண்ணை வச்சு நல்லா கடைசி வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து நல்லா தூக்கி நிறுத்திட்டு கடைசி வாரத்துல வந்து நீ தான் பண்ணேன்னு சொன்னா அது ஒரு பைத்தியகாரத்தனமான டாக்கா இல்ல? நான் முத்து கிட்ட கேட்டேன், லைவ்ல பாத்தீங்களான்னு தெரியல. உனக்கு ஒரு நியாயமான காரணம் கிடைக்கலையாடா அந்த பொண்ணு ஏன் மக்கள் உள்ள உட்கார வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு? எப்ப கேட்டாலும் அந்த பொண்ணு எப்படி இருக்குதுன்னே புரியல, யார் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னா அப்படின்ற. ஏன் இன்னொரு பேர் தான் உனக்கு சொல்றதுக்கு இந்த வீட்டுல ஆளே கிடைக்கலையான்னு? உனக்கு ஏன் தீபக் பேரை சொல்லு, யார் பேரையாவது சொல்லு. உனக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தானடா மக்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வெளில வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இத சொன்னதுக்கே ஒருத்தி என்கிட்ட வந்து அது என்ன திடீர்னு சவுண்டுன்னு பேசுறீங்க, இவ்வளவு நாள் முத்துன்ட்டா. எனக்கு ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள எப்படி பேசாலும் அரசியல் பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஒரு விஷயம், இந்த கேமை வந்து விஜய் சேதுபதி சாருக்கு புரியறதுக்கு டைம் ஆகும். நான் அதை ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுவேன். விஜய் சேதுபதி சார் புரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த கேம் அடுத்த சீசன் அவருக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணுமே தவிர, இந்த கேமை வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்த்தாருன்னா 7 சீசனா சௌந்தர்யா மாதிரியான ஆட்கள் தான் வந்திருக்காங்க. ரொம்ப ரேர் சினாரியோல தான் முத்து மாதிரியான ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான ஸ்பேஸ் கிடைச்சு இந்த மாதிரியான. அதுக்கு காரணம் அங்க பல என்ன சொல்றது, இனி நான் எப்படி வேணாலும் சொல்லலாம், அங்க இருக்கிற பல அதிபுத்திசாலிகள் அவனை முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு நீ தான் புத்திசாலி, நீ மட்டுமே புத்திசாலின்னு டிக்ளேர் பண்ணிட்டு விட்டுட்டதுனால அதுக்கப்புறம் இவங்களும் அதை பிராண்ட் பண்ணி கொடுத்துட்டதுனால அவனோட உழைப்பும் அதிகபட்சமா இருந்ததுனால முத்துக்குமரன் அவனோட வெற்றி பாதையை அவனே வகுத்துக்கிட்டான். ஆப்போசிட்ல காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்த இந்த பொண்ணுக்கு பயந்தான்ல, அதான் கேம். என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தான் தனக்கு காம்படிட்டர்ன்னு சொன்ன ஒரே தைரியமான பொண்ணு அந்த பொண்ணு தான். மத்தவங்க யாரையும் சொல்லல அந்த பொண்ணு. அப்ப அதுலயே தெரிய வேணாம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஸ்கில் செட் இருக்குன்னு. ஓகே, தேங்க்ஸ் சார். ஏன்னா என் பார்வையில இது வரைக்கும் அந்த ஷோல எல்லா கேமையும் நீ யாரா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணது அவங்க தான். அவங்களோட வேவ்ல 2-3 வார்த்தை யூஸ் பண்ணி எல்லாருமே கரெக்டா எக்ஸ்போஸ், பாரபட்சமே பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு கிரெண்டுலாம் எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. முத்து சாராவது 2-3 இடத்துல 2-3 பேரை விட்டுருப்பாரு. பட் இவங்க அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அந்த பிளாஸ்மா முன்னாடி போனாலே எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு திறம். விஜய் சேதுபதி சாரே எத்தனை நாள் சொல்லியிருக்காரு, சவுந்தர்யா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்படிலாம் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இதை வச்சுட்டு தான் வந்துட்டுங்கிறது கேட்கும் போதே ஒரு மாதிரி அவங்க எத்தனை இடத்துல ஸ்ட்ராங்கா எல்லாரும் யோசிக்கிறப்ப விழா யாராவது கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் இது பண்ணுவாங்களே சார், அவ்வளவு பேர் 8 பேர் உள்ள இருக்கும் போதே விழா கமிட்டின்னு ஒண்ணு